வெள்ளித்திரையில நாம பாக்குற நட்சத்திரங்களோட வாழ்க்கை ரொம்பவே கலர்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும்னு தான் நம்மள பல பேர் நினைப்போம். ஆனா நிஜம் வேற. கேமராவுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான ரசிகர்களை சிரிக்கவும் அழவும் வைக்கிற பல கலைஞர்களோட நிஜ வாழ்க்கை கண்ணீரால எழுதப்பட்ட ஒண்ணுதான். அந்த வரிசையில தமிழ் சினிமாவோட ஒரு லெஜெண்ட் நடிகை ரேவதி அவங்களோட வாழ்க்கையில சந்திச்ச வலிகள் ஒரு சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நடிகையோட வெற்றி கதை மட்டும் இல்ல, கணவர் கொடுத்த மலடி அப்படிங்கிற பட்டத்தையும் துரோகத்தையும் தாண்டி ஒரு தாயா இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு பெண்ணோட போராட்ட கதை. இந்த ஒரு வீடியோ உங்க பார்வையை கண்டிப்பா மாத்தும். வாங்க ரேவதி அவங்களோட அந்த ரகசிய பக்கங்களை விரிவாக பார்க்கலாம். ரேவதி 80 மற்றும் 90கள்ல தமிழ் சினிமாவோட ஆஸ்தான நாயகி. வெறும் 17 வயசுல மண்வாசனை படம் மூலமா அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே பிலிம்ஃபேர் விருது வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு 5 மொழிகள்ல நடிச்ச ஒரு பன்மொழி நட்சத்திரம். 3 தேசிய விருதுகள், 6 பிலிம்ஃபேர் விருதுகள்னு இவங்க தொடாத உயரமே இல்ல. ஆனா இவ்வளவு புகழுக்கு மத்தியிலையும் இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருந்தது. 1986ல ரேவதி அவங்களோட கெரியர் உச்சகட்டத்துல இருந்தப்பதான் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் சந்திர மேனனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் தான் காலிவுட்டோட மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் ரேவதி தன்னோட கெரியர்ல சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் போட்டு 2 படங்களை தயாரிச்சாங்க. அத சுரேஷ் சந்திர மேனன் தான் இயக்குனாரு. ஆனா அதுல ஒரு படம் பயங்கரமான நஷ்டத்தை கொடுத்துச்சு. மொத்த சேமிப்பையும் எழுந்து பணத்துக்காக போராடுற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாச்சு. இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. பண கஷ்டம் இருக்கிறதால இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க வேணான்னு சொல்லி சுரேஷ் சந்திர மேனன் ரேவதிக்கு தெரியாமலே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. இது திரைப்பட வட்டாரங்கள்ல இன்னைக்கும் பேசப்படுற ஒரு அதிர்ச்சியான தகவல். ஆனா இது ரேவதிக்கு தெரியாது. பல வருஷங்களாகியும் குழந்தை பிறக்கலையேன்னு வீட்ல கேக்குறப்போ சுரேஷ் ரொம்ப தந்திரமா பலி முழுவதையும் ரேவதி மேல திருப்பினாரு. மத்தவங்க முன்னாடி தன்னை மலடின்னு கணவரே சொன்னப்போ ரேவதி அத உண்மையின்னு நம்பி எவ்வளவோ மனவேதனைய அனுபவிச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துல தான் தெரிஞ்சது, தப்பு அவங்க மேல இல்ல, தன் கணவர் தன்னை ஏமாத்திருக்காருன்னு. அந்த ஒரு துரோகம் ரேவதியோட 16 கால திருமண வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கு தாய்மை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு துரோகத்தை யாராவது பண்ண முடியுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் ரேவதி தனி மரமா நின்னப்போ உலகம் அவங்கள பரிதாபமா பார்த்தது. ஆனா ரேவதி தோத்து போகல. 2013ல, அதாவது அவங்களுக்கு 48 வயசு இருக்கிறப்போ IVF சிகிச்சை மூலமா ஒரு பெண் குழந்தைக்கு தாயானாங்க. 48 வயசுல அம்மாவா அப்படின்னு அப்போ பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த குழந்தைக்கு மகின்னு பேரு வச்சாங்க. என் மகளால தான் என் வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான அர்த்தம் கிடைச்சிருக்குன்னு இப்போ ரேவதி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. நடிகையா மட்டும் இல்லாம மித்ரம் மை ஃப்ரெண்ட், பெரு மிலேங்கே போன்ற தரமான படங்களை இயக்குன ஒரு இயக்குனராவும் ரேவதி தன்னை நிரூபிச்சாங்க. இப்ப கூட அவங்க ஏன் அதிகமா படங்கள் நடிக்கிறதில்லன்னு கேட்டா, ஏன் வயசுக்கு ஏத்த கதைகள் வருது, ஆனா அதுல ஒரு சவால் இல்லைன்னு ரொம்ப போல்டா சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலும் அதுல ஒரு வெயிட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நடிகையா இவங்க செஞ்ச சாதனைகளை விட ஒரு மனுஷியா இவங்க சந்திச்ச வலிகள் அதிகம். தகவல்கள் படி பார்த்தா அந்த காலத்துல பல நடிகைகள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய சினிமாவிற்காக தியாகம் பண்ணிருக்காங்க. ஆனா ரேவதி துரோகத்தை எதிர்த்து நின்னு தனக்கான ஒரு உலகத்தை தானே உருவாக்கியிருக்காங்க. என் மகள் வளர்ந்ததும் எல்லா உண்மைகளையும் அவகிட்ட சொல்லுவேன்னு ரேவதி சொல்றது அவங்களோட நேர்மைய காட்டுது. ஒரு பெண்ண மலடின்னு முத்திரை குத்தி முடக்கி வைக்க நினைச்ச சமூகத்துக்கு முன்னாடி 48 வயசுல அம்மாவாகி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் அம்மாவா நடிகையா ரேவதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரேவதியோட இந்த லைஃப் ஜர்னி இன்னைக்கு இருக்கிற பல பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரேவதியோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.